இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல சிப்ஸ் வாங்கி சாப்பிடுறா. ஆனா அது கெட்டு போய் இருக்கிறத சாப்பிடும் போது தெரிஞ்சுக்கிறா. சிப்ஸ் தயாரிச்ச கம்பெனிக்கு போன் பண்ணி இவ கம்ப்ளைண்ட் பண்றா. இன்னொரு பாக்கெட் சிப்ஸ் வாங்குறதுக்காக ஒரு ஃப்ரீ கூப்பனை அந்த கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க. ஏதாவது சாப்பிடுற ஐட்டம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா ஃப்ரீயா கூப்பன் கிடைக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிறா. அதனால என்ன பண்றானா, ஒழுங்கா இருக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய ஃப்ரீ கூப்பன்ஸ் வாங்குறா. அவளுக்கு ஃப்ரீயா கிடைச்ச கூப்பன்ஸ் எல்லாத்தையும் அவ ஃப்ரெண்டு கிட்ட காமிக்கிறா. இப்படி கிடைக்கிற ஃப்ரீ கூப்பன்ஸை கம்மி விலையில நெட்ல வித்து ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. நிறைய கம்பெனிஸோட ஃப்ரீ கூப்பன்ஸை பிரிண்ட் பண்ற இடத்துக்கு இவங்க போயிடுறாங்க. இங்க வேலை செய்யற 2 பேரை இவங்க பேசி கரெக்ட் பண்றாங்க. இங்க பிரிண்ட் பண்ற கூப்பன்ஸை யாருக்குமே தெரியாம அனுப்பி வச்சா உங்களுக்கு நிறைய காசு தரேன் அப்படின்னு இவங்கள பேசி அரேஞ்ச் பண்றாங்க. இவங்க சொன்ன மாதிரியே நிறைய கூப்பன்ஸை அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி கிடைச்ச கூப்பன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கம்மி விலையில கூப்பன்ஸ் கிடைக்கிறதால நிறைய பேர் இவங்க கிட்ட வாங்குறாங்க. கொஞ்ச நாள் இந்த பிசினஸ் பண்ணதுலயே நிறைய காசை இவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, நிறைய மக்கள் இது மாதிரி கூப்பன்ஸை வாங்கி சூப்பர் மார்க்கெட்ல யூஸ் பண்றதால அது போலீஸுக்கு டவுட் வந்து இதெல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வெப்சைட்ல ஏறி போலீஸும் சில கூப்பன்ஸை வாங்கி ஹீரோயின் இருக்கிற இடத்தை இவங்க ட்ராக் பண்றாங்க. அப்படியே நிறைய பேர்கிட்ட பேசி ஹீரோயின் எங்க இருக்கிறா அப்படின்னு போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அட்ரஸை கண்டுபிடிச்ச உடனே ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்றாங்க. ரொம்ப புத்திசாலியான ஒரு வக்கீல் ஹீரோயினோட கேஸை நடத்துறாரு. ரொம்ப ஸ்மார்ட்டா பேசி ஹீரோயினோட தண்டனையை குறைக்கிறாரு.